தெரியுமா, என்னால நடக்கவே முடியல. எனக்கும் தாண்டி உன்னை உருட்டி உருட்டி என் இடுப்பெலும்பு நொறுங்கிடுச்சுடி. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு காஃபி கப்ப கூட கழுவாம சொகுசா வளர்ந்த என்ன இப்படி குனிய வச்சு என் குறுக்கெலும்ப உடைச்சிட்டானே சண்டோட பாவி பையன். ஸ்ரீஜா, என்ன பண்றீங்க? அக்கா உங்களை கூப்பிடுறாங்க. ஐயோ, அடுத்த ரவுண்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. வாடி போலாம், வாடி. மா, என்னாலலாம் வர முடியாது, நான் வர மாட்டேன் போ. ஏய், சொன்னா கேளுடி, வாடி. வாடி மூக்குத்தி, கொஞ்ச நேரம் சும்மா இருடி. ஆமா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வா. எதுக்கு மாப்ள? உன் நாக்கு நீட்டு மாமா. இப்ப பாருங்க. என்ன மாமா வலிக்குதா? என்ன மாப்ள நாக்குல குத்திட்டு வலிக்குதான்னு கேக்குற? ஐயோ, எதுக்கு மாப்ள குத்துனா? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் சேஃப்டி பின்ல குத்தும் போது உனக்கு இப்படி வலிக்குது. செல்லத்தை வேல் கம்பு வச்சு குத்துனா எப்படி வலிக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. இப்படி பண்றியம்மா? நான் என்னடி பண்ண? அவனுக்கு தாண்டி எல்லாம் பண்றானுங்க. ஸ்ரீஜா, ஒன்னா ஆகாதுமா, சாமிய நல்லா வேண்டிக்கோமா. ஐயரே, அலகு குத்துங்க. சரிம்மா, நாக்கு நீட்டுமா. போங்கம்மா, போ போ, ஒண்ணும் பண்ண முடியாது, போ. என்ன பாக்குறீங்க? ஸ்ரீஜாவுக்கு அடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தான். கொஞ்சம் உஷாரா இருங்க. மாமா, என்கிட்டேவா சவால் விட்டுட்டு போற? போ, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என் பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்றீங்களே, இருக்குடா உங்க ரெண்டு பேருக்கும். ஸ்ரீஜா, நீ வாங்கிக்க, நல்லா தீச்சட்டி உங்க அம்மா கிட்ட மாத்தி விட்டுரு. அட பாவிங்களா, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கூட கண்டுபிடிக்கிறானுங்களே. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஐயோ, என்னால முடியல. வாங்க. என்ன கொதிக்குது? ஓம் சக்தி, பராசக்தி. தீயெல்லாம் மிதிக்கவே முடியாது, ஏதாவது பண்ணுமா. ஒரு நிமிஷம் இரு, இது வந்துடுறேம்மா. இந்த ஆயின்மெண்ட்டை கால்ல தடவிட்டு நெருப்புல இறங்கினா உன் காலு சுடவே சுடாது. நிஜமா தானம்மா சொல்ற? எனக்கு எதுவும் ஆகாதுல்ல? கண்டிப்பா ஆகாதுடி. நானே தடவி விடுறேன், குடு. காலை காட்டு. பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. மாமா, மாப்ள, இந்த சிந்துலியும் பூக்குழியில இறக்கி விட்டுருணும் மாப்ள. மாமா, அடுத்த தடவை விட்டுறலாம். இந்தாங்க சாமி, கை காட்டு, கை காட்டு. இல்லனா உங்க உடம்பு தாங்காது. ஏய்,
நீ என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்ணியும் நான் பேக் அடிக்காம இருக்கேனா அப்பவே உனக்கு புரிய வேணா இந்த மேரேஜ் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. நீ என்ன பண்ணாலும் நான் பின் வாங்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடந்தே ஆகணும். பார்க்கலாம். மாப்ள சிலருக்குலாம் பட்டாலும் புத்தி வராது மாப்ள. டேய். படட்டும் விடு. வேண்டாம். வா மாப்ள போலாம். ஒண்ணு போலாமே. ஏய். வாத்தா சொன்னாங்களா? அபி இப்ப பக்கத்துல இருக்கிறதுனாலதான் சஞ்சீவ் நம்மள டார்ச்சர் பண்றான். அபி அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா லவ் பேர்ட்ஸ் நிலைமைதான் அவனுக்கும். சஞ்சீவோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அபிய தேடி போயிடும். நாமளும் ஃப்ரீயா நம்ம வேலையை பார்க்கலாம். சூப்பர். அந்த அபிய சீக்கிரமா ஊரை விட்டு அனுப்பிடு. அப்பதான் நாம நிம்மதியா இருக்கலாம். அந்த வேலைய நான் இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன். வேலை கேட்டிருக்கேன். அவ்வளவு தூரத்துல ஏன் வேலை பார்த்திருக்க? இங்க எங்கேயாவது பக்கத்துல பார்க்க வேண்டியது தானே? மா, வேலை கிடைக்கிறதே கஷ்டம். இது பக்கத்துல கிடைச்சா என்ன, தூரத்துல கிடைச்சா என்ன? அவ்வளவு தூரத்துல போய் வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேலை பார்க்கணும்னா பக்கத்திலேயே பார்க்கட்டும், இல்லனா சும்மா வீட்லயே இருக்கட்டும். மா, சும்மா வீட்ல இருக்கிறதுக்கா டெய்லரிங் படிச்சா அவ? அபி ஏன் எங்கேயோ போறதா நீ நினைக்கிற? ஹொசூர்ல நம்ம பெரியம்மா வீடு இருக்குல்ல, அங்க போய் இருந்துக்க போறா. அப்புறம் என்ன உனக்கு? சரிப்பா. அப்பா மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா பேசாம ஊருக்கு போ. கண்டவனுக்கு போன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. கிளம்பு. இந்த போனை நீ பஸ் ஏறப்போ தரேன். இன்னும் ட்ரெஸ் எடுத்து வைக்கலையா? சீக்கிரம் எடுத்து பேக் பண்ணு. நீ உடனே கிளம்பணும். ஒழுங்கா ஊர் போய் சேரு. இந்த போன் பேட்டரிய ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். அதனால நான் போனதுக்கு அப்புறம் நீ போன் ஆன் பண்ண ட்ரை பண்ணாலும் போன் ஆன் ஆகாது. ஹோசூர்ல இறங்கி பெரியம்மா வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு எனக்கு கால் பண்ணு. நான் பெரியம்மா கிட்ட நீ வர விஷயத்த சொல்லிட்டேன். ஓடி கீடி போய் அப்பா பேரை கெடுத்துறாத, சரியா? ಹೊಸೂರ್ 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 ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಹೊಸೂರ್ ಹೊಸೂರ್ ಬೆಂಗಳೂರು 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 ಹೊಸೂರ್. ஓ, போய் பஸ்ல ஏறு. அதுக்கு ஸ்ரீஜா, நான் அமெரிக்கால படிச்ச பொண்ணு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மேரேஜ் ஆக போகுது. ஆனா எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியல. நான் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசை ஆசையா சமைச்சு போடுறதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா. அதை கேட்ட உடனே எனக்கு மனசே கேட்கல. ஏண்டி அப்படியா சொன்ன? மோ, அவன் ஏதோ டிராமா பண்றான். நீ வேற. அதானே பார்த்தேன். நீயாவது சமைக்க தெரியலன்னு ஃபீல் பண்றதாவது. மா, சரி. மோ, உன் கண்ணுல ஆசிட் ஊத்த. அங்க நல்லா உத்து பாரு.
கண்டுபிடிச்சிட்டேன். அது குஜராத்தி பொண்ணு இல்லடி, ராஜஸ்தான் பொண்ணுடி. ஐயோ ஐயோ, என்ன ஏமாத்த முடியுமா? அப்படியே உன்னை சாவடிச்சிருவேன். கொஞ்சம் நல்லா உத்து பாரு. என்னடி என்னையே திட்டுற? மா அபிமா. ஏ அபியா, அதான் நீ சொன்னியே அவ வெளியூர் போயிருக்கான்னு. மா சஞ்சீவ் எப்படியோ அவளை கூட்டிட்டு வந்துட்டாமா. அவ முகத்தை நல்லா கவனிச்சு உத்து பாரு. வா, காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சுத்தம். ஆமா ஸ்ரீஜா, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது கோடி புண்ணியம். போய் வாங்கிக்கோ. யோசிக்காத ஸ்ரீஜா, இப்ப நமக்கு வேற வழி கிடையாது. போய் விழுந்துரு. வா. விழுடி. என்ன அவ கால விழ வச்சுட்டான். ஆஹா, இந்த சஞ்சீவ் பைய கொஞ்ச நேரம் நம்மள நிம்மதியா இருக்க விடுறானா? எதையாவது பண்ணி குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கான். அட கடவுளே, நமக்கும் சமைக்க தெரியாதே. ஐயோ, விட்டா நம்மளையும் கால விழ சொல்லிட போறான். சரிதா, நீ அவங்களுக்கு கிச்சனை கூட்டிட்டு போய் காட்ட. நீங்க வாங்க. அபிய ஊரை விட்டு அனுப்பிட்டேன்னு சொன்ன அந்த சஞ்சீவ் என்னடானா அபிய சமையல்காரியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன சொல்ற? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. உன் தங்கச்சி என் முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த சஞ்சீவ் என்ன அவ கால விழ வச்சுட்டான். நீ வாய்ப்பே இல்லங்கிற. அத்தை அபி முகத்தை பார்த்தாங்களா? இல்ல, மார்வாடி கெட்டப்ல வந்திருக்கா. இரு, நான் அதாவது பண்றேன். ச்சே, இந்த சஞ்சீவ் தொல்லை தாங்க முடியலையே. அபிய ஊருக்கு அமிச்சு அவனுக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் எனக்கே ஷாக் கொடுக்கறானே. என்ன பண்றது? சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, நாளைக்கு எங்க வீட்ல குலதெய்வத்துக்கு பூஜை வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க எல்லாருமே வந்துடணும். வந்துடும் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. என்னங்க, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, நான் பூஜைக்கு உண்டான வேலையெல்லாம் பாக்குறேன், நீ மத்த வேலையெல்லாம் பாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க என்னடா கிச்சன்ல பேசிட்டு இருக்கீங்க இப்போ? அத்தை, அத பத்திலாம் கேட்காதீங்க அத்தை. எனக்கே வெக்கமா இருக்குல்ல அத்தை. வெக்கமா இருக்கா? சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நாங்க மாட்டினா உங்களுக்கு தான் பிரச்சனை. பாத்துக்கோங்க. வெக்கமா இருக்கா? போன்ல வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. அத்தை, தயவு செஞ்சு போங்க அத்தை. இப்ப எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? யாரும் இங்க வராம அங்க நின்னு காவல் காத்துட்டு இருங்க. போங்க. காவலா? நானா? போங்க அத்தை, அவ வெயிட் பண்றா. போங்க போங்க. வந்துட்டேன். இந்த சொத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அத்தையா இருந்த என்ன மாமா வாக்கிட்டானே. இவன் நல்லா இருப்பானா? அத்தை இனிமேல் வர மாட்டாங்க. நாம விட்டு இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் முடியாது. நீ இப்ப எதுக்கு இங்க வந்தியோ அதை சொல்லு. இங்க பாரு, இத நீ எப்பவுமே கழட்ட கூடாது, சரியா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. எவ்வளவு நேரம் பேசுறான் பாரு. விட்டா விடிய விடிய பேசுவான். சீக்கிரம் பேசி தொலையண்டா.
என்ன அம்மாவை காணோம்? மா 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 எங்க போயிட்டாங்க? இல்லம்மா, நான் இப்பவே போய் அவனை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு தான் வருவேன். கேட்டா திருந்திருவானா? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒன்னே என் பக்கத்துல நின்னு வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்லுவாண்டி. நானே சொல்றேன், நீ இங்கே இரு, எனக்கு பேச்சு துணைக்காவது ஆள் இருக்கும்டி. என்னம்மா நீ இப்படி பேசுறா? நீ அவனுக்கு மாமாவே இல்ல அவனுக்கு அத்தையா? ஐயோ, எனக்கே தெரியலடி. இப்ப என்ன பண்ண சொல்ற? அவன் மட்டும் மாட்டினா அவன் ஜெயிச்சிருவான். நமக்கு இருக்கிற லாக் அப்படி. நாம அவனை ஜெயிக்க விடுவோமா? பேசாம கூட நில்லுமா. இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். ஐயோ, போச்சு. வாங்க நீ. இந்த நேரத்துல 2 பேரும் என்ன பண்றீங்க? அது வந்து தண்ணி குடிக்க வந்தோம் நீ. சரி, தள்ளுங்க. இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க நீ? கிச்சனுக்கு தண்ணி குடிக்க. தண்ணி தானே, நான் போய் கொண்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், நானே போய் குடிச்சுக்கிறேன். அண்ணி, அம்மா. இருங்க இருங்க. சீக்கிரம் வா. தள்ளு சிந்தாமணி. நீ இருங்க இருங்க. சிந்தாமணி, நானே குடிச்சுக்கிறேன். ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. ஐயோ, அத்தை வந்துட்டாங்க. தண்ணியை தான் சொல்றாளா? ஷோ, இந்த மாதிரி லூஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வண்டி ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லன்னா அவ்வளவுதான். பாய். அப்படியே உனக்கு கொடுத்தனா? அவ கொடுத்துட்டா. கண்ணத்தில் முத்தமிட்டா. ரொம்ப இன்சல்ட் பண்றானே. ஸ்ரீஜா, நான் அப்படியா சொன்னேன்? அவ ஏதோ தப்பா புடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. மா, அப்படியே போட்டேனா? வாமா. ஏய், நீதானா? அம்மா, என் ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சிருக்கு. யாருமா பண்ணது? இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம ராதா தான். அப்படியா? பரவாயில்லையே, எல்லா வேலையும் நல்லாவே பண்ணிருக்க. கெட்டிக்கார பொண்ணுதான். ஆமாப்பா, ராதா வந்த முதல் நாளே வீட்டை தலைகீழ மாத்திட்டாங்க. ராதா, நீ கல்யாணம் பண்ணி போற வீடு கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள யாரும் பாத்திரமா பாத்துக்கோ போ. ஏய், என்னடி? மா, போமா. சரி, போய் தொலைக்கிறேன். போ. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஐயோ, இவன மாதிரி எத்தனை பேர் இன்னும் கார் துப்ப போறாங்களோ. இவளுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள மாமா வேலையெல்லாம் பாக்குற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். சேன், என்ன புலம்பல்? நீ காஃபியை குடி. என்ன லுக்கு? என்னம்மா, இன்னும் ரெடியா இல்லையா நீ? நான் ரெடி ஆயிட்டேங்க. அனு, சீக்கிரம் வா. ஆந்தோ வரேம்மா. அனுமா, அனு, வந்துட்டேன். அனு, வா சீக்கிரம் வா. வாமா, வா 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 வா. ஆட்டோ வந்துருச்சு பாரு, சீக்கிரம் கிளம்புங்க. சரி வா, வாங்க போலாம். இல்லம்மா, இபி ஆபீஸ்ல நான் அவசரமா வர சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க மாப்பிள்ளையோட போய் அவங்க குல தெய்வத்தை கும்பிட போறீங்க. அங்க வந்து நான் என்னமா பண்ண போறேன்? நீங்க போயிட்டு வாங்க, போங்க. சரிங்க, நாங்க வரோம். பாத்து போங்க. வரோங்க. பாத்து பாத்து. சரி. இந்த வீட்ல வேலை செய்யறவங்க யாராவது போட்டிருப்பாங்க. இல்லடி, அந்த சாணத்துல பிடிச்சிருக்கிற புள்ளையார பாரு. அது அப்படியே அபி பிடிச்ச வச்ச மாதிரியே இருக்கு. மா, அபி ஓசூர்ல இருக்கா, அத மறந்துடாத. அபிய பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் உனக்கு அப்படி தோணுது. பேசாம போ.
எனக்கு பெரிய வில்லியே அம்மா தான். இப்படிதான் கோலத்தை வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ. ராதா, ஐயோ, அத்தை கூப்பிடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? இவதான் ராதா. சம்மந்திக்கு காஃபி கொடுமா. என்னங்க, ஐயர் இன்னும் வரலையா? நல்ல நேரம் வேற ஆரம்பிக்க போகுது. அம்மா, நான் போய் ஐயரை கூட்டு வரேன். சீக்கிரம் வாமா. ஆமா. அனு, உனக்காக ஒரு புடவை வாங்கியிருக்கேன். அத கட்டிக்கிட்டு தான் நீ இந்த பூஜையில கலந்துக்கணும். ராதா, என்னோட ரூம்ல பெட் மேல ஒரு புடவை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. மா, சஞ்சீவும் சித்தப்பாவும் இப்ப வீட்ல இல்ல. இந்த டைமை யூஸ் பண்ணி அபியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்னடி பண்ண போற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வா. இங்கதானே வச்சோம், எங்க காணோம்? அம்மா, அத்தை நகைய தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் சரியான டைம். போய் பிரச்சனையை பெருசாக்கு. போமா. சரிடி, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த பெட் மேல ஒரு நகை ஒண்ணு வச்சிருந்தேன், அதான் தேடிட்டு இருக்கேன். என்ன? அத்தை நகைய தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் சரியான டைம். போய் பிரச்சனையை பெருசாக்கு. சரிடி. அதான் தேடிட்டு இருக்கேன். என்னது? நகையே அம்மா, நல்லா யோசிச்சு பாருங்க, வேற எங்கேயாவது வச்சீங்களா? இல்ல சந்தோஷ், இங்க வச்ச மாதிரி தான் இருக்கு. சரி வாங்க. என்னாச்சு? என்னாச்சு சீதா? இல்லங்க, சிந்தாமணி, அவசரப்பட்டு யாரையும் குற்றம் சொல்லாத. நான் ஒண்ணும் அவசரப்படல, லாஜிக்கா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணி ரூமை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. அது இவதான். நகை காணாம போனதும் இவ்வளவு சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? கன்ஃபார்மா இவதான் நகை எடுத்திருக்கணும். ஏய்,
எங்கடி நகையை ஒளிச்சு வச்சு பேக் எடுத்துட்டு வா. அப்பவாவது இவங்க நம்புறாங்களான்னு பாக்கலாம். தண்டனையா? இவளை இப்பவே வீட்டை விட்டு விரட்டுறேன். சிந்தாமணி, சஞ்சீவ் தானே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான். அவன் வரட்டும், அப்புறமா முடிவெடுக்கலாம். ஓ, இவ திருடின்னு தெரிஞ்சும் இவளை விரட்ட மாட்டீங்க வீட்டை விட்டு. உங்களுக்கு என்ன மனசுல அன்னை தெரசா நினைப்பா? ஒரு திருடிய மன்னிக்கிறீங்க. நீங்க இவளை மன்னிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. சஞ்சீவ் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இவன் இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும். ஏய் வாடி. சிந்தாமணி, அத்தை ஏய், சொன்னா அவளை கேளுமா. விடு. விடுங்க சிந்தாமணி, அவளை விடுங்க சொல்றல. வாடிங்கறல. வா. ஐயோ வந்துட்டானே. இவன் வர்றதுக்குள்ள அபிய வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா இப்படி நந்தி மாதிரி நடுவுல வந்து நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? அபிய காப்பாத்திருவானோ? விடக்கூடாதே, ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன நடந்துச்சு? அப்படி தெரிய வந்துச்சு எங்க அம்மாவே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்னால பண்ண முடியாத விஷயத்த நீங்க 3 பேரும் சேர்ந்து ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போலீஸ் வந்தா நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால மாட்டி விட்டு நீங்க தான் அப்படியே காப்பாத்த போறீங்க. இல்லைன்னா கல்யாணத்துல எங்களுக்கு அர்ச்சதை போட ரெடியா இருங்க. வட்டா செல்லம்.